நானும் இதே பேட்டி கொடுத்துருக்கேன். போன ஆட்சி காலத்தில் பர்மிட் வாங்கணும்னா 5 லட்சம் ரூபா இருந்தால் தான் வாங்க முடியும்னு. பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. இப்போ பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அதிகாரியே கொடுக்குறாங்க. முதல் அமைச்சர்கிட்ட போய் தான் வரணும். இப்போ அதிகாரியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் ஆபரேட்டர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பொதுமக்களுக்கும் நாங்கள் சேவை செய்யறதுக்கு அதனால தான் இப்போ நாங்கள் அரசு கட்டணத்திலே நாங்கள் இயக்கிறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சதுமே இந்த லஞ்சம் இல்லாமல் வண்டி எஃப்சிக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, எல்லாம் எதுக்கு இருந்தாலும் காசு இருந்துச்சு. இப்போ எல்லா வேலைகளும் ஃப்ரீயாக நடக்குது. அதன் காரணமாக நாங்கள் 500 பேருந்துகளை அரசுக்கு ஒத்துழைக்குங்கிற வகையிலும் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற வகையிலும் 500 பேருந்தை அரசு கட்டணத்தில் இயக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசு அதற்கு உத்தரவு கொடுத்தா நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க.